friends, welcome to RR Cooking and RR Craft. Friends, நாம இன்றைக்கு ஆப்பிரிக்கன் தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். Friends, இது 10 நாள் போனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். Friends, தக்காளி, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், சிவப்பு மிளகாய், வெங்காயம் அது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இஞ்சி வந்து நாங்கள் கழுவி எடுத்து கட் பண்ணால் போதும், அதுக்கு தொளி நாங்கள் சீவ தேவையில்லை. இனி வந்து ஃப்ரெண்ட்ஸ், மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கொள்ளணும், பட்டு மாதிரி அடித்து எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு அதுக்குள்ள வந்து நாங்கள் மிக்சியில் அடித்து வச்ச தக்காளி இஞ்சி பேஸ்ட்டை வந்து ஊற்றணும். தக்காளி, இஞ்சி, வெங்காயம் அதெல்லாம் போட்டு அடித்து இதை ஊற்றி இதை வந்து அடுப்பை ஆன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதில் தண்ணி வந்து வத்துற வரைக்கும் நாங்கள் வந்து அடுப்புலேயே வச்சுக்கொள்ளணும். ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இடைக்கில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நல்ல தண்ணி அதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஈக்கணும். இன்னும் அதை நாங்கள் அடுப்பில் வச்சு அதை இன்னும் நாங்கள் வந்து காய்ச்சணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹாஃப் தண்ணி வந்து அதில் ஈரத்தன்மை வந்து பாதி அளவு குறைஞ்சிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னும் அதை அடுப்புலேயே வச்சு நல்லா இப்படியே கிண்டி கொண்டு ஈக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஈக்குது, அது தண்ணி தன்மை அதுவும் கொஞ்சம் போனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா கிளறி கொண்டிருக்கணும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே தண்ணி இல்லாமல் பேத்துட்டு தண்ணி இல்லாமல் நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக ஆகிக்குது. இதுக்குள்ள வந்து ஃப்ரெண்ட்ஸ், நாம் இனி வந்து ஆயில், உப்பு அது ரெண்டும் தான் நாங்கள் இதுக்கு சேர்க்க போகிறோம். உப்பும் ஆயிலும் சேர்த்து இதை வந்து நாங்கள் கொஞ்சம் கிண்டணும், நல்லா கிளறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் ஊற்றுறோம். பாருங்கள், ஆயில் வந்து தேவையான அளவு உங்களுக்கு ஊற்றிக்கொள்ளுங்க. இது வந்து நான் வந்து ஒரு சின்ன கப் கொண்டு ஊற்றுறேன், கப்பால் அளவு. நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இனி வந்து நாங்கள் இது வந்து நல்லா இது அடுப்பில் வச்சு காய்ச்சணும். நல்ல ஒரு இது வந்து நல்ல தோசைக்கு சாப்பிடலாம், இட்லி எல்லாத்துக்கும், ரைஸ்க்கு கூட நாங்கள் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பாருங்கள், நாங்கள் நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர், நல்ல டார்க் ரெட் கலருக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காட்டியும் நாங்கள் அடுப்பில் வந்து வச்சு அதை வந்து நாங்கள் கிண்டி கொண்டே ஈக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது ஆயிலும் அந்த நாங்கள் அடித்து வச்ச பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்ல கலர் ஆகிக்குது. இன்னும் இதை விட நல்ல ஒரு கலர் வரும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டார்க் ரெட் கலர் வரும், நாம் பார்த்துக்கொள்வோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரம் இந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஹாஃப் அளவுக்கு எங்களோட சட்னி ரெடி ஆகிட்டு இன்னும் ஒரு ஹாஃப் ஹவர் போகணும். இன்னொரு ஹாஃப் ஈக்குது, அடுப்புலேயே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செய்யக்கூடாது. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களுக்கு சட்னி ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து அதை வந்து இனி ஆற விடணும். ஆஃப் பண்ணி ஆறின பிறகு நாங்கள் இதை சாப்பிடலாம், சூடாகவும் சாப்பிடலும். நாம் ஆறின பிறகு சாப்பிட்டா இட்லி, தோசை, ரைஸ் எதுலேயும் நாம் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.